இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 485 பார்க்க போறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாஸ்கே ஸ்டோரி சன்ரைஸ் பார்ட் 2 கொலிசியம்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே அவனோட மெசஞ்சர் ஹாக் அனுப்பியிருப்பான். எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன் பத்தி இண்டிபெண்டன்ட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அப்ரூவ் கேட்டிருப்பான். ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்க. அதை பார்த்த ககாஷி என்ன எவ்வளவு நாள் தான் உன்னோட ஜேர்னி கண்டினியூ ஆக போதும் பாரு. பேம்பு வில்லேஜ்ல இறந்தவங்களுக்கு மரியாதை தெரிவிச்சுட்டு சாஸ்கே கிளம்பவும் சாஸ்கே எங்க போயிட்டு சீனோ ஃபாலோ பண்ணுவா. நோவாக்கி நீ தானே சாஸ்கே உச்சியா இல்லையான்னு கேட்பான். சீனோ உச்சியா கிளானோட லோன் சர்வைவர்பா. நோவாக்கி உன் சரியான பத்தி தெரிஞ்சிருச்சுன்பா. சீனோ இப்ப நீங்க போறீங்கபா. சாஸ்கே இது உங்களுக்கு தேவையில்லாததுன்பா. சீனோ அது தேவைதான்ட்டு யாமினாவை யோசிச்சு பார்த்து அவ எனக்கு டேஸ்டியான சாப்பாடு கொடுத்திருக்கான்பா. சீனோ அவ கைண்டானவ. நீ அந்த ஃபோஷிங்கரோட தானே பார்க்க போற இல்லையான்னு கேப்பா. சாஸ்கே எதுவும் பேசாம போவான். அவன் தானே மனுஷங்களை அமினோவெல்லாம் இப்படி மாத்தினது. நாங்களும் கூட வரோம், நாங்களும் உதவியா இருப்போம்பா. நோவாக்கி சவுண்ட் மட்டும் கொடுப்பான். சாஸ்கே அமைதியாவே போறத பாத்துட்டு இங்க பாரு நீ இப்படி பண்றதுதான் டிட்டர்மைண்டா உன்னை ஃபாலோ பண்ண சொல்லுது. சாசி சொல்றத கேக்குறே இல்லையாடான்ட்டு சாஸ்கே வெளுத்து பிடிப்பா. சாஸ்கே நிக்க உன் கையை எடுத்துருவா. சாஸ்கே நீ என்ன வேணா பண்ணிக்க, அந்த பேர் வச்சு கூப்பிடாதேன்பா. சீனோ நான் உன்னை விட பெரிய புள்ள சாசி, எனக்கு என்ன தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவான்பா. சாஸ்கே வயசு அதிகமா என்னன்பா. நோவாக்கி ஓடி வந்து காதல பேசவும் சாஸ்கே அவ்வளவு அதிகமான்பா. சீனோ அவ்வளவு அதிகமான என்ன சாசி இங்க பாரு மனுஷங்களை அவங்க லுக்க வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாது, அதே போல இம்ப்ரெஷன் வச்சிருந்தான்பா. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட சொல்லிருப்பான்ல மனுஷங்களை அவங்களோட லுக் அண்ட் இம்ப்ரெஷனை வச்சு கணக்கு போடாதேன்னு. சாஸ்கே அதை யோசிப்பான். ஈவன் லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ் பில்டிங்க பார்த்துட்டு நீங்க அதுல சேர்ப்பீங்களான்னு கேட்டிருப்பான் இட்டாச்சி கிட்ட. இட்டாச்சி உறுதியா இல்லைங்கவும் சாஸ்கே நான் வளர்ந்தனா கண்டிப்பா போலீஸ் ஃபோர்ஸ்ல சேருவான் இருப்பான். சாஸ்கே சாகர தருவாயில மனுச்சுக்கு சாஸ்கே இதான் கடைசி தடவைன்ட்டு நெத்தில டேப் பண்ணிருப்பான். ரீஅனிமேஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா போறப்ப இப்ப இருந்து நீ என்ன செஞ்சாலும் சரி நான் உன்னை எப்போ நேசிப்பன்னு நெத்தியில நெத்தி வச்சிருப்பான். டாச்சி யோசிச்சுட்டு இருக்கப்ப சீனோ சாசி சாசின்னு கூப்பிடுவா. என்ன திரும்ப லீஃப்க்கு போறேன்கவும் சாஸ்கே அமைதியா போறத பார்த்துட்டு என்ன திரும்ப இக்னோர் பண்றேன்பா. சீனோ நீ வேணா உச்சியாக்கலாம் நான் ரிவைவ் பண்ண வேண்டியதானே, நீ தான் லோன் சாவேங்கிறப்பன்பா. ஏ ஹலோ கேக்குதான்பா. நோவாக்கி போது நேத்திக்கு சீனோன்பா. சீனோ நீ யார் பக்கம் தானே நோவாக்கி, நீ அமைதியாவான்பா. இதுக்கப்புறம் சாப்பிடறக்கு ஒதுங்கி இருப்பாங்க. சீனோ எங்கதான் போறங்கவும் அமைதியாக்கு சாஸ்கே பார்த்துட்டு என்ன இக்னோர் பண்றேன்பா. சாஸ்கே ஹேன்பா இங்க பாரு நான் ஏ கிடையாதுன்பா. சீனோ சாஸ்கே நீ ஃபியூஷனை பார்க்க போறேன்னு தானே கிட்ட கேட்ட, அதுக்கு பதில் ஆமா அததான் இப்ப செஞ்சாவணும்பா. சீனோ அவனை எங்க பாக்கலன்னு உனக்கு தெரியுமான்னு கேப்பா. சாஸ்கே எந்திரிச்சு ஒரு மனுஷனை எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமனா மாத்தணும்னா அதுக்கு கெக்கே கென்கை வேணும்பா. சாசி இருறா வரன்ட்டு சேஸ் பண்ணுவா. கொகை கிட்ட போகவும் சாஸ்கே கிட்ட சீனோ என்ன இப்படி பயமுத்துற கொகைக்குள்ள போனா அவன் இருப்பானான்னு சொல்லி கேப்பா. சாஸ்கே போறத பாத்துட்டு திரும்ப இக்னோர் பண்றானேன்பா. முன்னால ஒரு பர்சன் வரவும் சீனோ நோவாக்கி முன்னால ஓடி வருவாங்க. ஏமட்டோ வந்துட்டு நீ சாஸ்கே தானே ஏன்னா ஏமட்டோன்னு கூப்பிடலான்னு பாரு. சாஸ்கே நீங்க எப்பல இருந்து இந்த இடத்த பாத்துக்க ஆரம்பிச்சீங்க, உரைச்சு மாதிரி இருக்கணுமேன்பா. சீனோ அந்த பேரை கேட்டு பயப்படுவா. ஏமட்டோ நீ எதுக்கு வந்த, உரைச்சு மாதிரி பாக்க அவ்வளவு ஈஸியா தட்ட முடியாதுன்னு பாரு. சாஸ்கே லீஃப்ல எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன் வந்தாங்களே அதை பத்தி, அதுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு உரைச்சு மாருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்பா. ஏமட்டோ லாட் 6 கிட்ட சொல்றேன்கவும் சாஸ்கே ரிசல்ட் கிடைச்சா சொல்றேன்பா. ஏமட்டோ அதுல கோஆர்டினேட்டா இருக்காது ஈஸி தான், எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறமா இருந்தாலும் ஹிடன் லீஃபோட நன்மைக்காக தானே நீ இதை செய்யற இல்லையான்னு கேப்பாரு. சாஸ்கே ஆமாங்கவும் வேற என்ன சொல்றக்கு இருக்குன்ட்டு ஏமட்டோ நானே லாட் 6க்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சுக்கிறேன் பாரு. நம்ம காம்ரேட்ஸ் மிஸ்டர் ககாஷி ட்ரஸ்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என் டீம் ஒர்க்கையும் உனக்கு உறுதியா சொல்லி கொடுத்திருப்பாரு நம்பரன் பாரு. சாஸ்கே தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான். யாமட்டோ அதை பார்த்துட்டு சிரிப்பாரு. ஒரச்சுமாரு பார்த்து ரொம்ப நாளாச்சு சாஸ்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன்பா. சீனோ பயந்து சாஸ்கேக்கு பின்னால ஒளிவா. சாஸ்கே லைட்னிங் கேங் லீடர் ஃபூஷினை பத்தி தெரியுமான்னு கேட்பான். ஒரச்சுமாரு என்னடா ஒரு ப்ராப்பர் கிரீட்டிங் இல்லாம பேசுற, எப்பவும் போலதான் இருக்கன்பா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்பா. சாஸ்கே ஒரச்சுமாரு இப்படி இருந்தா ஒரு மனுஷங்கிட்ட ஃபேவர் கேட்பாங்களான்பா. சாஸ்கே சீக்கிரம் சொல்லணும்பா. ஒரச்சுமாரு ஃபூஷின் கிட்ட கெக்கே கென்கா இருக்கு, அவன் ஒரிஜினலா என் ஒயாஷிரோவோட கார்டு யூனிட்ல இருந்தவன் நம்பரன்பா. என் ஒயாஷிரோவான்பா. சாஸ்கே ஒரச்சுமாரு எதையும் சாராத மனுஷன், அவன் ஷினோபியா இருந்தாலும் ஆயுத வியாபாரி, சரியான வேலை கொடுத்தா யாருக்கான வியாபாரம் பண்ணுவான், அதனாலே அவனை சாவுக்கான வியாபாரின்னு கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட அவன் வாழ்நாளுக்கு தேவைக்கு அதிகமான பணமே இருக்குன்பா. சாஸ்கே அவன் எங்க இருக்கான்னு கேட்பான். ஒரச்சுமாரு யாருக்கு தெரியும், என்னோட விட ரொம்ப மறைவான ஹைட் அவுட் வச்சிருக்கான், அவனை கண்டுபிடிக்காது கஷ்டம்னு நினைக்கிறேன்பா. சாஸ்கே உன்ன போல இருக்க ஒருத்தனுக்கு கண்டுபிடிக்காது கஷ்டமான்னு கேட்பான். ஒரச்சுமாரு என்ன நம்புறையா, அவன் எங்க இருப்பான்லாம் கண்டுபிடிக்க முடியாது, வேணா உன் பக்கம் அவனை இழுக்கலாம், இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் வரும்பா. சாஸ்கே நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியும்லன்பா. ஒரச்சுமாரு உன்ன போல இல்லையன்பா. சாஸ்கே நான் எனக்கு என்ன தேவையோ அதை செய்வன்பா. ஒரச்சுமாரு காத்த ஃபீல் பண்றான். 3 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புவான். சீனோ சாசி உனக்கு ஒரச்சுமாரு தெரியும் ஏன் சொல்லவே இல்லைன்பா. சாஸ்கே நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையன்பா. காரினோடி வந்து சாஸ்கே பார்த்து சிம் பண்ணிட்டு ஏன் நீ வந்ததை சொல்லவே இல்லைன்பா. சீனோ சாசின்பா. காரின் கடுப்பாவா. ஸ்ரீகெட்ஸோ இந்த சின்ன பொண்ணு அவன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்பான் சாஸ்கே கிட்ட. காரின் ஸ்ரீகெட்ஸ் மூஞ்சிலே குத்திட்டு அந்த கேல்ட் கிளவிய உனக்கு ஜோடின்பா. சீனோ செம கடுப்பாவா. யார பத்தி அப்படி சொல்றானு இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அமைதியாவா. ஸ்ரீகெட்ஸ் என்ன உன் மூஞ்சில அப்படி ஒரு பயன்பா. காரின் செம கடுப்பாவா. 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஜீகு பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன சுத்திட்டு தான் இருக்கேன்பா. சாஸ்கே ஆமான்பா. காரின் அப்படின்னா
நீ லீஃப் திரும்பவே இல்லையன்பா. சீகட்ஸ் பாத்தியா சாஸ்கே நினைச்சு நீ வருத்தப்படுறேன்பா. சீகட்ஸ் மூஞ்சியை பொழந்துட்டு மூடுறான்பா. ஒரோச்சிமாரு எல்லாரும் அமைதியா இருங்க, விஷயங்கள் தயாராயிடுச்சு போலான்பா. காரின் லார்ட் ஒரோச்சிமாரு வெளியே போறமான்னு கேப்பா. ஒரோச்சிமாரு நானும் சாஸ்கேவும் கடல்ல பிரயாணிக்க போறேன்பா. காரின் கேட்டு சந்தோஷப்படவும் ஒரோச்சிமாரு நீ இங்கே இருந்து இந்த இடத்த பாத்துக்க போறேன்பா. அப்படியே டவுன் ஆயிருவா. சீகட்ஸ் கடல்ல ஒரோச்சிமாரு கூடவா நல்லா இருக்காதேன்பா. சாஸ்கே அது எனக்குமே புதுசா இருக்குன்பா. ஒரோச்சிமாரு போறது ஒரு தீவுக்கு, அங்க பணக்காரங்களுக்கு சொர்க்கமே இருக்குன்பா. சாஸ்கே அங்கதான் என்ன ஒயாஷிரோ இருக்குமான்னு கேப்பான். ஒரோச்சிமாரு தூண்டில மாட்டினான்ட்டு போவான். சீனோ நோவாக்கி போவாங்க. சீனோ நக்கல் பண்ணவும் காரின் செம கடுப்பாவா. சீகட்ஸ் சாஸ்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றானான்பா. ஜியோகோ லீஃப தாக்கி இருக்காங்கடா, லீஃப்ல இருக்கவங்க அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாதுன்பா. சீகட்ஸ் அவன் தான் கிராமத்துக்கே திரும்பலையே, அவங்க திரும்பறதுக்கு கஷ்டமா இருக்கும் போல ஆச்சரியமா இருக்குன்பா. காரின் உங்களுக்கு புரியல, அவங்ககிட்ட அந்த கண்கள் இருக்க வரைக்கும் இன்னும் ரொம்ப ஆபத்தானவங்க அவனை தேடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க, கிராமத்தை தாக்குவாங்கன்பா. அதனால சாஸ்கே கிராமத்துல இல்ல, இன்னும் சுத்திட்டு தான் இருக்காங்கிறப்ப கிராமம் ஹார்ம் ஆகாதுங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்பா. சீகட்ஸ் அதுக்குன்னு சாஸ்கே டிராவல் பண்ணிட்டு இருக்க போறான்னு கேப்பான். ஜியோகோ இருக்கான்பா. நைட்டு கடல்ல போயிட்டு இருக்கப்ப சாஸ்கே ஒரோச்சிமாரு கிட்ட பார்க்க போன ஒரு தடவை லீஃப நீயே அழிக்க பாத்துருக்க, போர்த் காசேக்காகவே அசாசின் பண்ணிருக்கு அப்படின்னு இவ்வளவு ஈஸியா சுத்துறத பார்த்தா வியப்பா இருக்குன்பா. ஒரோச்சிமாரு சிரிச்சிட்டு நான் ஃப்ரீயா சுத்துறான், அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் யார் பேசுறான்னு பாரு, என்னத்துக்கு நீயே ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கணும். அப்புறம் ஈவன் காபட்டோ ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிச்சு விட்ட வார் கிரிமினல், இப்ப பாரு அனாத ஆசிரமத்துக்கு டைரக்டர்ன்பா. சாஸ்கே காபட்டோவான்னு கேப்பான். ஒரோச்சிமாரு என்ன கம்பேர் பண்ணா காபட்டோ எவ்வளவு நோக்கி போனதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான்பா. சாஸ்கே அதுல எப்படி உறுதியா இருக்குன்னு கேப்பான். ஒரோச்சிமாரு ஹிட்டாச்சி உச்சிகாவோட பவரை நம்பலையா, நீ நானும் அப்புறம் காபட்டோட இன்சூரன்ஸ் தான், இன் கேஸ் ஏதாவது நடந்து வந்தா கூட நம்ம காமன் சென்ஸால கவுண்டர் பண்ணிருக்க முடியாதுன்பா. சாஸ்கே இன்சூரன்ஸ் கேட்பான். ஒவ்வொரு சகாப்தத்திலயும் ஒவ்வொரு மாவீரர் இருப்பான். மனுஷங்களுக்கும் அப்பாற்பட்டு சூப்பர் பவர்ஸ் இருக்க ஒருத்தன் மக்களுக்கு தேவைப்படுவான். அது நல்லதனே மட்டும் வச்சுக்கிட்டு பாதுகாக்க முடியாத விஷயமா இருக்கலாம். விஷயம் அப்படி மாறுச்சுன்னா நம்மள ஒரு மியூச்சுவல் பெனிஃபிஷியலா வச்சுக்குவாங்க, பெட்ஸ் போல. ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு அந்த கான்செப்ட பத்தியே தெரியாதுலன்பா. சாஸ்கே இல்லாம இருக்கலான்பா. ஒரோச்சிமாரு இதோ பார்க்க முடியுதான்னு கேட்பான். அந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆயிருப்பாங்க. சீனோ எங்க இருக்கும்னு கேப்பா. மேப்ல கூட கண்டுபிடிக்க முடியாத ஐலாண்ட்லன்பா. ஒரோச்சிமாரு வாங்க உள்ள போலான்பா. ரெஸ்லிங் மேட்ச் செட்டப் இருக்கும், அதுக்கு டாப்ல இருப்பாங்க. ரொம்ப ரக்கசா சவுண்டா இருக்கு, அதை பார்த்துட்டு சீனோ காதை பொத்திட்டு இது என்னன்னு கேப்பா. ஒரோச்சிமாரு கொலிசியம்பா. சீனோ கொலிசியமான்பா. அனௌன்சர் வந்து கிரீட்டிங் பண்ணிட்டு வெற்றியாளர்களுக்கு மரியாதை, தோத்து போனவங்களுக்கு விரக்தி. எங்க ரூல்ஸ் சிம்பிள் தான், உங்க ஐடி டேக்கோட இருக்க ஒருத்தன் இன்னொரு பர்சனோட ஐடி டேக் அகைன்ஸ்டா போவான். அப்புறம் இங்க வெற்றியாளரா இருக்க போறது எவன் ஒருத்தன் ஆப்போனன்ட் ஐடி டேக் புடுங்குறானோ அவன் தான். சிம்பிளா சொல்லணும்னா சர்வைவல் மேட்ச்ன்பா. இதை கேட்ட சாஸ்கே என்னது இது ஒரோச்சிமாருன்பா. ஒரோச்சிமாரு அந்த ஆள் சொன்ன போலவேதான், இது பணக்காரங்களோட ஃபைட்டிங் கிளப். ஒவ்வொரு பணக்காரனும் அவனுக்கு கீழே ஒரு ஷினோபியை வேலைக்கு வச்சிருப்பான். சண்டை போட்டு தோக்குறவன் ஜெயிக்கிறவனோட அடிமையாகணும்பா. அனௌன்சர் அப்புறம் இன்னைக்கு செமிஃபைனல் மேட்ச். இப்போ ரிங்குள்ள வரது மக்கிபி கோஆபரேஷனோட பிரசிடென்ட் மக்கிபியோட ஐடி டேக் அணிஞ்சிருக்கவன் ரைமே தி பிளாக் லைட்னிங் ஃபிளாஷ்ன்பா. அப்புறம் இவனோட ஆப்போனன்ட் ஹிமேயூரி கம்பெனியோட பிரசிடென்ட் ஹிமேயூரியோட ஐடி டேக் அணிஞ்சிருக்கவன் சுசுரான் தி ஈரி ஃப்ளேம் ஆஃப் தி ஒயிட் மூன்பா. ஒரோச்சிமாரு இந்த இடம் கெசினோ போலன்பா. அனௌன்சர் இப்ப ஆரம்பிக்கலாம், இப்ப இல்லன்னா எப்பவும் இல்ல, ஏமாத்த கூடாது, சண்டைக்கு அப்புறம் வெறுப்பு இருக்க கூடாது, ஒரே சேலஞ்ச் ரெடி ஃபைட்ன்பா. ரெண்டு பேரும் அடிச்சுக்காம வச்சுக்குவாங்க, கிரௌட் பயங்கரமா சத்த போடுவாங்க. சாஸ்கே எனக்கு இப்படிப்பட்ட சீப்பான ஹாபில இல்ல, என்ன ஒயாஷிரோ எங்கன்னு கேட்பான். ஒரோச்சிமாரு அவன் முகத்தை காட்டுறதே இந்த இடத்துல மட்டும்தான், அதெல்லாம் விட அவனுக்கு தேவையான ஷினோபி இல்லைன்னா அவன் வரமாட்டான்பான். சூஜிரான தோக்கடிச்சு ரைமே வின்னர் ஆயிருப்பான். அனௌன்சர் பிரசிடென்ட் மக்கிபி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காருன்பா. ஹிமேயூரி வேலைக்காகாதவனேன்னு திட்டுவா சூஜிரான. அவன் அமைதியா அந்த பக்கம் போவான். வேலைக்காகாத இடம்பா சாஸ்கே. சீனோ அப்புறம் உதவக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாக்குறவங்க தேர்ட் பார்ட்டின்ல வித்தியாசம் இல்ல, மக்கள் ஒன்னும் தாக்குறவங்கள விட பெட்டர்லாம் கிடையாது, அவங்க உதவியே செய்யாதப்ப நீ தோத்து போனவனை மட்டும் பார்த்து பரிதாபப்பட்டு இந்த பணக்காரங்க பண்ற சீரழிவை தடுக்க நீ எதுவும் செய்யாம இருக்குன்னா நீயும் அவங்கள போலதான்பா. நோவாக்கி சீனோ நிறுத்துன்பா. சீனோ கிளம்பிடுவா, நோவாக்கி ஃபாலோ பண்ணுவான். ஒரோச்சிமாரு குழந்தைக்கு இது பார்க்க பிடிக்கல போலன்பா. சாஸ்கே இல்ல அவ என்ன விட பெரியவன்பா. என்னடா சொல்றீன்பா ஒரோச்சிமாரு. அனௌன்சர் காத்திருந்தது முடிஞ்சிச்சு, இப்ப மெயின் ஈவென்ட் என் ஒயாஷிரோவோட ஐடி டேக வேர் பண்ணிருக்க ஃபுட்சுன்பா. இப்ப அவன் தூண்டில் போட்டிருக்கான் போலன்பா ஒரோச்சிமாரு. அனௌன்சர் அப்புறம் அவனுக்கான ஆப்போனன்ட் லார்ட் ஒரோச்சிமாரோட ஐடி டேக் போட்டிருக்க ஃபைவ் காகி கான்ஃபரன்ஸ்லயும் அட்டாக் பண்ண லெஜெண்டரி ஷினோபி தி லாஸ்ட் உச்சிஹா சாஸ்கே உச்சிஹான்னு அனௌன்ஸ் பண்ணுவான். தலைமை ஷாக் ஆவான். என்னடா பண்ணிருக்கீன்னு கேட்பான். ஒரோச்சிமாரு நான் தான் சொன்னனே ஒயாஷிரோக்கு ஏதாவது தேவையானதா வருவான், அவன் கெக்கே கின்கை கலெக்டர்ன்பான். சாஸ்கே கெக்கே கின்கையை கலெக்ட் பண்றானான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு உங்கள்கிட்ட சரியான இருக்கனால அவனுக்கு ரொம்ப நீ தேவைப்படுவேன்பான். சாஸ்கே அவன் எப்படி இங்க அரேனாக்குள்ளதானே இருப்பான், கண்டுபிடிச்சா போதும்லன்பான். ஒரோச்சிமாரு ஒயாஷிரோ ரொம்ப கேர்ஃபுல்லானவன், அவன் வாசத்தை கூட மறைச்சிருவான், கூடவே அவன் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபார்மையும் தான். எங்க இருப்பான்னு யாருக்கு தெரியும், இருந்தாலும் மேட்ச்க்கு அப்புறம் அவன் டெஃபினட்டா வரணும், ஐடி டேக மாத்திக்க, அதான் இங்க மேட்ரேன்பான். சாஸ்கே கடுப்பாவான். அனௌன்சர் என்ன காத்திருக்க மாய்க்கு டிஃபால்ட்டான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு போக சொல்லவும் சாஸ்கே அப்பியர் ஆவான். சாஸ்கே உச்சியா வந்துட்டான்ட்டு கத்துவான். அனௌன்சர் ஒயாஷிரோ தூரத்துல இருந்து பாத்துட்டு அதான் சாஸ்கே உச்சியாவா, சரிங்க நான் பாத்துரலான்பான். அனௌன்சர் ஆரம்பிச்சிடலாமா, இப்ப இல்லன்னா எப்பவும் இல்ல, ஃபவுல் பிளே கூடாது, சண்டைக்கு அப்புறம் வெறுப்பு இருக்க கூடாது, சிங்கிள் சேலஞ்ச் தான், ரெடி ஃபைட்னு ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபுட்ஸு வேப்பர் ஸ்டைல் சாலிட் ஃபாக் ஜுட்ஸு பண்ணுவான். துணி கருகி இருக்கும், இதை பார்த்து சாஸ்கே வேப்பர் ஸ்டைல் சாலிட் ஃபாக் ஜுட்ஸு வந்துட்டு பாக்குறப்ப பிரசிடென்ட் மாக்கிபி மேலது கீழே விழுந்துருவான். அனௌன்சர் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்கன்பான். அவன் நெத்தில கோடு விழுந்திருக்கும், பார்த்து எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமனா இருப்பான்.
இருப்பான். எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன் அன்பா சாஸ்கே. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாஸ்கே ஸ்டோரி சன்ரைஸ் பார்ட் 3 ஃபூஷிங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.